கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. ஹீரோயினி கொஞ்சம் சோகத்துல இருந்தனால என்ன பண்றாங்க, அவங்க வாங்கிட்டு வந்த ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் புடிக்கல. என்ன கருமத்தடா இதுல வச்சிருக்குங்க அப்டின்ட்டு கடுப்பாவுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் கம்பெனிக்கு மெயில் ஒண்ணு தட்டி விடுறாங்க. மெயில்ல விஷயம் என்னன்னு டைப் பண்றாங்கன்னா, "என்னய்யா உங்க ப்ராடக்ட் சாப்பிட்டா சத்து நெறைய கிடைக்கும் அப்டின்னு சொன்னீங்க. ஆனா இத வாயிலேயே வைக்க முடியலையே" அப்டின்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி 1, 2, 3 வார்த்தைங்க சேர்த்து மெயில் அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவங்க வேலைய பார்க்குறாங்க. அதாங்க காஸ்மெட்டிக் பொருள் வந்து வீடு வீடா போயிட்டு விளம்பரம் பண்ற மாதிரியும், கஸ்டமர்களுக்கு தேவையான மேக்கப் போட்டு சின்ன சின்ன காசு கிடைக்குமா அப்டின்ட்டு எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கல. அந்த சோகத்திலேயே வெளிய வராங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட். வழக்கம் போல நம்ம ஹீரோயினி வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஹஸ்பண்ட் வராரு. வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினிய நல்லா திட்டிட்டு போறாரு. "எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? எப்ப பார்த்தாலும் ப்ராடக்ட், ஃப்ரீ கூப்பன் அப்படின்னு. இத விட்டுட்டு ஒரு வேற நல்ல வேலைக்கு போகலாமே" அப்படின்ட்டு அட்வைஸும் பண்ணிட்டு போறாரு. வேலையா? இப்ப என்ன பண்றேன்? வேல தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்ல, அதுக்கு அவருடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, "இது ஒரு வேலையா? 1 பைசா, 2 பைசா அப்படின்ட்டு கூப்பன சேர்த்து அதன் மூலியமா பொருள் வாங்கிட்டு இருக்க" அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோயினி அப்செட் ஆயிடுறாங்க. கடுப்புல இருக்கிற ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்த போஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அவங்க முன்னாடி ஒரு ப்ராடக்ட்ட திட்டி மெயில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மெயிலுக்கு ரிப்ளை மெயில் போஸ்டர் மூலியமா வந்திருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, "இது மாதிரி நீங்க கேஸ் போட்றாதீங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஃப்ரீ கூப்பன் தரேன். இத வச்சு நீங்க ப்ராடக்ட்ட ஃப்ரீயா வாங்கலாம்" அப்படின்ட்டு அந்த போஸ்டர்ல இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி கொஞ்சம் குஷி ஆயிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, வேற என்ன அடுத்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த கவுண்டர் முன்னாடி நின்னு, "இங்க பாத்தியா ஃப்ரீ கூப்பன்" அப்படின்ட்டு காட்ட, அந்த கவுண்டர் கேஷியர் என்ன சொல்றான், "என்ன மேடம் ஒரு ப்ராடக்ட் பத்தி திட்டி மெயில் போட்டா, அவங்க ஃப்ரீ கூப்பன் தான் குடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே" அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அவன் சாதாரணமா சொன்ன விஷயம் நம்ம ஹீரோயினிக்கு திருப்பு முனையா மாறுது. என்னது